அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சிக்கனோட லிவரை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு லிவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் சீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, நிறையவே பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய பெப்பர் தூள் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்டி அண்ட் யம்மியாக காரசாரமாக இருக்கும். நிறைய காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கூடவே ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் நார்மலான தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ண வச்சிடணும். இப்போது அடுப்பில் ஒரு சட்டை வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். ஆனால் இதுக்கு உண்மையாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறப்ப ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் அவ்வளோ நிறமாற தேவையில்ல, ஜஸ்ட்டு கொஞ்சமாக அது ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஈரல் ரெசிபியெல்லாம் செய்கிறீங்கன்னா இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போது தான் அதோடய ஃப்ளேவரும் மனமும் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கும் வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். பட் இதோட ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். பொதுவாகவே லிவர் எல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாகும். அதுவே இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னமுமே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரி லீவ்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற லிவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். லிவர் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாக போட்டு கிண்டிடாமல் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வீடியோவை ஸ்பீடில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலாவில் கோட் ஆகி ஈரல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாவெல்லாம் ஈரலோட ஒட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா வற்றி ஈரல் நல்லா ட்ரையாக நமக்கு கிடைக்கணும். ஸோ மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் இதை குக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஈரலில் இருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஈரல் ரோஸ்ட்டுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை பாய்.